உயிரினும் மேலான மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம் தொப்புள்குடி உறவுகளாக இருக்கின்ற புலம்பெயர்ந்த இலங்கை தமிழருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற 103 முகாம், அந்த 103 முகாமில் வசிக்கக்கூடிய 19,660 குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 10,469 வீடுகள் அவங்களுக்கு கட்ட வேண்டும் என்று தன்னுடைய 110 அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு அதற்காக 620 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்தார்கள். அதனுடைய முதல் கட்ட பணி 3,510 வீடுகள் 186 கோடியிலும், இரண்டாம் கட்ட பணி 3,989 வீடுகள் 228 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மூன்றாம் கட்டமாக 3000 வீடுகள் 206 கோடி மதிப்பீட்டு ஒதுக்கப்பட்டு இன்றைய தினம் மொத்த வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்ட வீடுகள் 3,746 வீடுகள், ஒப்படைக்கப்பட்ட தயார் நிலையில் இருக்கின்ற வீடுகள் 772 வீடுகள், பள்ளிகள் நடைபெற்று வரும் வீடுகள் 5,000 பணிகள் நடைபெற்று வீடுகள் 5,527 வீடுகள், நிலுவையில் உள்ள கட்டிட வீடுகள் 426. அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பெத்திக்குப்பம் நம்முடைய மாவட்டத்தில் அடங்கியிருக்கின்ற பெத்திக்குப்பம் 198 வீடுகள் கட்டப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 168 பணிகள் முடிக்கப்பட்டு மிக விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கிறார்களால் இவைகள் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன. அதனுடைய பணிகளை ஆய்வு செய்திருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போன்று நானும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலரும் நேரடியாக பணிகள் முடிக்கல. பணிகள் முடிக்கிறதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டுகள் ஆரம்பிச்சிங்க என்ன அர்த்தம்? இன்னும் பணிகள் முடிக்கல. பார்த்தீங்களா இப்போ காவா பணி தான் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, நீங்களும் பார்த்தீங்களா? குற்றம் மட்டும் குறிக்கோளை வச்சுன்னு பேசக்கூடாது. அங்கே இருக்கிற மனநிறைவும் பாருங்கள், 99.9% நல்ல காரியம் நடந்திருக்கு. இந்த ஒரு கதை ஒன்று நடந்துட்டு இருக்க வேலையை கூட அது ஒரு குற்றமாக பேசு. குற்றம் நாடு விருப்பத்தின் பேரில் போகலாம், விருப்பப்பட்டால் அவர்களை அனுப்ப தயார். ஆனால் அவங்க விருப்பம் இருக்கக்கூடிய வேற குறைய 59,000க்கும் மேற்பட்ட நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் 103 முகாமையும் வசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அத்தனையும், அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான அரிசி 12 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு 12 கிலோ அரிசி, 12 வயசு கீழே 15 வயசு கீழே உள்ளவர்களுக்கு 6 கிலோ அரிசி, அதே போன்று குடும்பத் தலைவருக்கு 1,500 ரூபா, அதே போன்று அந்த அடுத்த மெம்பர்களுக்கு 1,000 ரூபா, சிறுபள்ளிக்கு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 500 ரூபா. அது மட்டும் இல்லாமல் பாலிடெக்னிக் படிக்கிற பிள்ளைகளுக்கு 10,000 ரூபா, பிஎஸ்சி பிகாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு 15,000 ரூபா, எம்எஸ்சி எம்காம் படிக்கிற பிள்ளைகளுக்கு 20,000. அதுக்கு மேற்கொண்டு படிக்கணும் அரசு மொத்த செலவு எடுத்துருக்கு. அதே மாதிரி இருக்கக்கூடிய 821 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 1,25,000 மணிக்கு வந்து பெண்கள், அதுபடி நம்முடைய தொப்புள்குடி உறவுகளாக இருக்கக்கூடிய அந்த நம்ம புலம்பெயர்ந்த தமிழ் பெண்கள்லாம் சொந்த காலில் நிற்கணும், சிறுதொழில் ஆரம்பிக்கிறது, அவங்களுக்கு 1,25,000 அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ கட்டப்பட்ட வீடுகள் அவங்கக்கிட்ட 2 படியில் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் எறும்புக்கும் புத்து இருக்குது, குருவிக்கும் கூடு இருக்கின்ற அடிப்படையில் நம்முடைய தொப்புள்குடி உறவுகளாக புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தப்பட வேண்டும் என்று அனைத்து பணிகளும் இந்த மாண்புமிகு தமிழக மக்கள் சிறப்பான முறையில் செய்கிறார்.